நேற்று கோவிலில் கூரேசர் வைபவத்தை ஒரு கதையை கேட்டோம்ல, அதை இன்னைக்கு ஒரு நாடகமாக நடிப்போமா? நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், எப்படி நாடகம் நடிக்கிறது? இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடிக்கலாம். எனக்கும் இந்த கதை தெரியும். எனக்கும் நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். நான் கூரேசர். நான் அவர் மனைவி ஆண்டாள். நான் தான் திருக்கச்சி நம்பிகள். அப்போ நான் காஞ்சிவரதனா வரேன். நாடகத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. நீங்க 2 பேரும் அங்க போங்க, அதுதான் கூரேசர் வீடு. நாங்க இங்க இருக்கோம், இதான் கோயில். நானும் ஆண்டாலும் அன்னதானம் முடித்துட்டு தூங்க போறோம். என்ன நம்பிகளே, கோயில் கதவுகள் சாத்தப்படும் சத்தம் கேட்கிறதே, அதற்குள்ளாகவா சந்தியா கால பூஜைகள் முடிந்து விட்டன? என்ன வரதா, இன்று என்னிடமே உன் நாடகமா? அந்த மணியொலி கூரேசர் இல்லத்து கதவுகள் மூடும் ஒலி. அப்படியா? கூரேசரா? யார் அவர்? நம் கோவில் கதவுகளை விட அவர் இல்லத்து கதவுகள் மூடும் ஒலி அதிகமாக கேட்கிறதே. நம்மை விட பெரிய செல்வந்தர் போலும். புரிந்து விட்டது வரதா, புரிந்து விட்டது. இன்று என்னை உன் கை பகடக்காயாக மாற்றியுள்ளாய். சரி, நானும் உன்னை போலே எதுவும் அறியாதவன் போலே நடிக்கிறேன். நம்பிகளே, கூரேசரை பற்றி கூறுங்களேன், கேட்க ஆவலாக உள்ளேன். கூரேசர் ஒரு மிக பெரிய பக்தர். அவரும் அவர் மனைவி ஆண்டாலும் நம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளித்தல், பயண கலைப்பு நீங்க ஏற்பாடு செய்தல் என பல விதங்களில் சேவை செய்து வருகிறார்கள். ஒரு சிறந்த பக்தனை பற்றி ஒருவரும் அறியவில்லையே. இந்த மணி ஓசைக்கு என்ன காரணம்? அது அன்னதானம் முடிந்ததன் அடையாளம். ஓ, நம் கோவிலை விட நம் கோவிலை விட பெரியதான அவர் மாளிகை கதவுகள் சாத்தப்படும் சத்தம் அப்படித்தானே? இப்போது வேடிக்கையை பாரும். நீ போய் நான் உங்களிடம் கேட்டதை அவர்களிடம் கூறுங்கள், புரிந்ததா? நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அல்லவோ? கூரேசா, கூரேசா, நம்பிகளுக்கு எங்கள் நமஸ்காரங்கள். பாகவத சேவைகள் எல்லாம் நன்றாக நடக்கிறதா? நன்றாக நடக்கிறது சுவாமி. உன் இல்லத்து கதவுகள் நேற்று வெகு சீக்கிரமாக மூடப்பட்டு விட்டதே, ஏன்? என்ன காரணம்? அன்னதானம் முடிந்து நான் தான் மாளிகை கதவுகளை சாத்தினேன். ஏன், ஏதாவது அபச்சாரம் நேர்ந்து விட்டதா? உன் மாளிகை கதவுகளின் மணியொலி கோவிலின் மணியொலியை விட அதிகமாக இருந்ததால் யார் இத்துணை செல்வந்தராக இந்த கூரத்தில் உள்ளார் என வரதன் என்னை வினவினான். அடடா, அபச்சாரம்! நம் வீடு கோயிலை விட பெரியதாக என்ற எண்ணம் ஏற்படும்படி செய்துவிட்டேனே, மிகப்பெரிய பாவம் அல்லவா இது? ஆண்டாள், கலங்க வேண்டாம். வரதன் நம்மை ஆத்மஞானத்தை தேடி என்று சொல்கிறான். இனி இந்த பொருள் செல்வம் நமக்கு வேண்டாம். நல்ல ஆச்சாரியிடம் சென்று ஞான உபதேசம் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். வரதனின் நாடகம் ஏனென்று எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. நீங்கள் இருவரும் உடனே ஸ்ரீரங்கம் சென்று அங்கு ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜரிடம் சிஷ்யர்களாக சேர்ந்து உங்கள் சேவைகளை தொடருங்கள். அப்படியே நம்பிகளே, உடனே ஸ்ரீரங்கம் புறப்படுகிறோம். விடை கொடுங்கள். மங்களம் உண்டாகட்டும்.